சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரோகிணி வந்து ஸ்ருதியோட அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பாங்க. அந்த 2,00,000 பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் திருப்பி குடுக்காம இருப்பாங்க. அதனால ஸ்ருதியோட அம்மா ரோகிணிக்கு கால் பண்ணி, "என்ன ரோகிணி பணத்த தரதா ஐடியாவே இல்லையா? இன்னமும் குடுக்காம இருக்க" அப்படின்னு சொல்லவும், "நான் ஒன்னும் உங்கள ஏமாத்திட மாட்டேன் ஆன்ட்டி. கூடிய சீக்கிரம் குடுத்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்றாங்க. "நீ மத்தவங்கள மாரி என்னை ஏமாத்தவும் முடியாது. அப்படி ஏமாத்தணும்னு நெனச்ச அப்படின்னா, நான் டைரக்ட்டா உங்க அத்தைக்கு கால் பண்ணி, நீ பணம் வாங்குன விஷயத்த சொல்லிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய வந்து திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா, "என்ன ஆன்ட்டி இப்படிலாம் பண்றீங்க? அவங்களுக்குலாம் தெரிஞ்சா ஏற்கனவே என்னை திட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன இன்னும் திட்டுவாங்க. நான் எப்படியாவது உங்க பணத்த குடுத்துடுறேன் ஆன்ட்டின்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது குடுத்துறணும்னு நெனச்சு மனோஜ் கிட்ட போயிட்டு, "இந்த மாரி வந்து என்னோட பிசினஸ கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பியூட்டிஷியன் வேலைய வந்து இன்னும் நெறையா திங்ஸ்லாம் வாங்கி நெறையா இது பண்ணணும் மனோஜ்" அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் சொல்றாங்க, "மீனா வந்து ஒரு பூக்கடை தான் வச்சிருக்கா. அவளே அவளோட பிசினஸ் டெவலப் பண்ணும்போது நீ பண்ணக்கூடாதா? பூ இல்லாம கூட கல்யாணம் நடக்கலாம். மேக்கப் இல்லாம நடக்குமா? நீ பண்ணு ரோகிணின்னு" சொல்றாங்க. அதுக்கு கொஞ்சம் செலவாகும் மனோஜ். அதுக்கு ஒரு 2,00,000 வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாங்க, "என்னது 2,00,000மா? 2,00,000லாம் எதுக்கு ரோகிணி? அதுக்கு நீ பேசாம என்னது ஷோரூம்ல இருந்து அத டெவலப் பண்ற வேலைய பாரு. நம்ம இன்னும் 2 பிரான்ச் ஆரம்பிச்சு அதுல எப்படி இது முன்னேறலாம்னு சொல்லிட்டு அத பார்க்கலாம்னு" சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோகிணி வந்து பணத்துக்கு என்ன ரெடி பண்ண போறாங்க? எப்படி ஏற்பாடு பண்ண போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.